சோ நம்ம கூட இன்னைக்கு ஜெபிச்சு நம்ம கிளாஸ கூட நம்ம ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் கூட நாங்கள் சகோதரிகளாய் கூட இந்த வாரத்திலேயும் கூட நாங்கள் கூடி வர நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதுக்காக உம்மை நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலேயும் கூட நாங்கள் உங்களுடைய சத்திய வசனங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. சோர்ந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கைக்கு கூட ஆண்டவரே சத்திய வசனமானது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். நம்ம பாடல் பாடி தேவனை ஆராதிச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். சந்தோஷ் பிரியா நமக்காக கூட ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது பாடல் புத்தகத்துல இல்லாத ஒரு பாட்டு. சரி. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் சந்தோஷ். செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய பகுதி என்னவென்றால், இயேசுவை போல நாம் ஜெபிப்போம் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம், சத்தியங்களை தியானிக்கலாம். அதுக்காக நம்ம மார்க் 1வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய 35வது வசனத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இயேசுவை போல் ஜெபிப்போம் அப்படின்ற காரியத்தை நம்ம தியானிக்கும் போது இயேசு எப்படி ஜெபித்தார் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் தியானிப்போம். அதன் மூலம் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட இயேசுவை போல் நம்ம ஜெபிச்சா நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்றத குறித்து கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஏதுவா 1:35 மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்ம சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கும்போது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம அதிகமா நம்ம வாசிச்சிருப்போம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய பிரசங்கங்கள், அவர் செய்த காரியங்கள், அற்புதங்கள்,
எல்லாவற்றையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அநேக இடங்கள்ல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அதிகாலையில் எழுந்து இருட்டோட எழுந்து என்ன பண்றாரு, அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார் அப்படின்றத நம்ம நிறைய இடங்கள்ல வாசிச்சிருக்கோம். அதுக்கு ஆதாரமாக தான் நம்ம வந்து இந்த மார்க் 1:35 வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலுமே இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவரா இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு, டெய்லியும் வந்து அவர் என்ன பண்றாரு, அதிகாலையில் இருட்டோட எழுந்து பிதாவை நோக்கி என்ன பண்றாரு, ஜெபம் பண்ண ஒரு தேவனா காணப்பட்டார். நம்ம லூக்கா 4:42 கூட நம்ம வாசிக்கிறோம். அநேக முறை வந்து ஒரு அற்புதங்கள் செய்யறாரு, நிறைய பிரசங்கம் பண்றாரு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கிறோம் 34 என்ன வாசிக்கிறோம், பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகர் அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடி அவர்கள் பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்போ இது மட்டும் இல்ல, இன்னும் வேற புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, அநேக நோய்களை குணமாக்குறாரு, அநேக மக்களை சுஸ்தப்படுத்துறாரு, அநேக இடங்களை சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவன் என்ன பண்றாரு, நன்மையான காரியங்களை குறித்தும் பிரசங்கிக்கிறார். இவ்வளவு பிஸியா இயேசு கிறிஸ்து இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு, அதிகாலையில ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார் அப்படின்றத இந்த அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கும் போது அந்த அதிகாலை பிரேயர், அதிகாலையில ஜபிக்கக்கூடிய அந்த ஜெபம் அவரோட வாழ்க்கையில காணப்பட்டது. அதனால அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவனா இருந்தாலும் கூட மனுஷனா இந்த உலகத்துல பிறந்ததுனால அவரு தன்னுடைய எல்லா காரியங்களையும், அதாவது பிதாவுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவனா என்ன பண்ணாரு, காணப்பட்டார். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அதிகாலை ஜெபம் வந்து நமக்கு ஒரு மாதிரியா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளும் வந்து அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணணும், இந்த அதிகாலை ஜெபத்தை வந்து நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் செய்தாலும் கூட அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை, பிதாவுடைய முழுமையான சித்தத்தை செய்து முடித்ததுக்கு அவருக்கு தேவைப்பட்ட பலனையும் கிருபைகளையும் அவர் என்ன பண்றாரு, எப்படி பெற்றுக்கொண்டாரு அப்படின்னா, அவர் அனுதினமும் என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல அதிகாலையில போய் ஜெபித்து என்ன பண்றாரு, பிதாவற்றது வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனா காணப்பட்டார். அப்ப நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து ஜெபிச்சு கர்த்தர் பிதாவிடத்து வல்லமை பெற்றுக்கொண்டது போல நம்மளும் வந்து கர்த்தரிடத்துல சமூகத்துல இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அது வாழ்க்கையில இல்ல அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. இந்த பாவமான உலகத்துல வந்து நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வைராக்கியமுள்ள வாழ்க்கை வாழ கண்டிப்பா முடியவே முடியாது. அப்போ இந்த ஏர்லி மார்னிங் பிரேயர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில எழுந்து நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை தேவ சமூகத்துல சென்று நம்ம ஜெபித்து வேதத்தை வாசிக்கக்கூடிய அந்த காரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்துல வந்த போது அந்த மாதிரிதான் என்ன பண்றாரு, பின்பற்றார். அப்ப நம்ம அவருடைய சாயலை பின்பற்றணும்னா கண்டிப்பா அவர் ஜெபித்த பிரகாரம் நம்மளும் என்ன பண்ணணும், இருட்டோட எழுந்து அதிகாலையில நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அதிகாலை ஜெபம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படின்ட்டு சங்கீதம் 5:3 வாசிக்கும் போது, சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து காலையில நம்ம தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களை கேட்பதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, காத்திருக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதம் 59:16 வாசிக்கலாம். நானும் உம்முடைய வல்லமையின்படி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழ்வேன். நிறைய சங்கீதத்துல வாசிக்கிறோம். சங்கீதக்காரர்கள் என்ன பண்றாங்க, தாவீதா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும், ஆண்டவர்களை வந்து துதிச்சு பாடி தேவன்கிட்ட ஜபிக்கக்கூடிய அந்த ஜபங்கள் வந்து அதிகாலையில செஞ்சாங்க அப்படின்னு நிறைய வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 88:13 வாசிக்கிறோம். நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக வரும்.
இது சில வசனங்கள். இன்னும் கூட அநேக வசனங்கள் நம்ம ஏசாயா 26:9 பாக்குறோம். ஏசாயா எப்படி சொல்ற, அதிகாலையில தேவனை வந்து தேடினார் நம்ம பாக்குறோம். நீதிமொழிகளை 8:17 வாசிப்போம். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு. அப்போ இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. இன்னும் அநேக தேவ மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனை வந்து அதிகாலையில வந்து நம்ம அன்னாள் கூட வாசிக்கும் போது, தேவ சமூகத்துல நம்ம அன்னாள் 1 வாசிப்போம். அன்னாள் 1:19 வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவ வந்து இருட்டோட எழுந்து, நீங்க அது கவனிச்சீங்களான்னு தெரியல. 1 சாமுவேல் 1:19 1 சாமுவேல் 1:19 அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாடு காலத்திலயும் கூட தேவனை வந்து தரிசிக்கணும், தேவ சமூகத்துல போய் தேவனுடைய ஆலயத்துல போய் பலி செலுத்தணும், ஆராதிக்கணும்னு அதிகாலையில தான் என்ன பண்றாங்க, சென்றார்கள். நமக்கு வேதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்துல பார்க்கும்போது கர்த்தரை வந்து தரிசிக்கணும், தேவ சமூகத்துல போய் நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படின்னா நல்ல நேரம், அதாவது பெஸ்ட் நேரம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் பிரேயர் தான். அதுதான் வேதத்துல வந்து நமக்கு மாதிரியா காண்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, இந்த ஏர்லி மார்னிங் பிரேயரை தான் நமக்கு மாதிரியா வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இதை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் கூட நம்ம இதை என்ன பண்ணணும், நம்ம பழக்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு திருமணத்துக்கு போகிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஒரு திருமணத்துக்கு கிளம்புறோம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இல்ல ஊருக்கு போறோம், இல்ல பிள்ளைங்களோட எக்ஸாம் டைம் வருது. அப்ப இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம அலாரம் வச்சு முன்னாடியே பிளான் பண்ணி சீக்கிரமா 4 மணி 3 மணிக்கு எழுந்து சமைச்சு எல்லாம் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த காரியங்களுக்காக நம்ம ஆயத்தம் பண்றோம் இல்லையா? ஆனா அதை விட அதெல்லாம் அனித்தியமான காரியங்கள், உலகப்புறமான காரியங்கள். இந்த உலகப்புறமான காரியத்துக்கே நம்ம என்ன பண்றோம், இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம டெய்லியும் ஜெபிக்கிறது, அதிகாலையில் ஜெபிக்கிறது வந்து இதை விட ரொம்ப முக்கியமானது, விலையேறப்பட்டது. அப்போ இதற்காக நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நம்ம வந்து பிரயாசப்படக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம சரீரத்தை வந்து அதுக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும். பவுல் சொல்றாரு இல்ல, நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். எதுக்கு, நம்ம ஏர்லியா எந்திரிச்சு ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம சரீரத்துல நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அது கடினமான காரியம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். இன்னைக்கு எவ்வளவு விஷயத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்றோம் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், சரீரத்தை வந்து பழக்கப்படுறோம். எக்ஸசைஸ் பண்றோம், ஃபுட் கண்ட்ரோல் பண்றோம், டயட் இருக்கிறோம், பாடி வெயிட் லாஸ் பண்றோம். இந்த மாதிரி பிசிக்கலா இருக்கக்கூடிய காரியங்களுக்காக நம்ம அதிகமா நேரங்களை செலவு பண்றோம், நிறைய காரியங்களை டிசிப்ளின் பண்றோம். ஆனா அதை விட முக்கியமா இருக்கக்கூடிய தேவனுடைய அதிகாலை கூடிய ஜெபிக்கக்கூடிய அந்த காரியத்துக்காக நம்ம எந்த ஒரு பிரயாசங்களும் நம்ம என்ன பண்றது இல்ல. அழியக்கூடிய காரியங்களுக்கே நம்ம இவ்வளவு பிரயாசப்படும் போது, அழியாத தேவன் சமூகத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காரியத்துக்காக நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம நம்ம என்ன பண்றோம், அசட்டையா விட்டுடுறோம். நம்ம அப்படி இருக்க கூடாது. ஏன்னா ஜெபம் என்பது விசுவாசிகளுக்கு தேவைக்கூடிய ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில வந்து தோல்விகள் வருது, கஷ்டங்கள் வருது, நம்ம செய்யறது நடக்க மாட்டேங்குது, நமக்கு ஆசீர்வாத குறைவுகள் இருக்கு அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்கு, குறைவா காணப்படுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஜீவன் வேணும், ஒரு வெற்றி வேணும், தேவகரத்துல நம்ம நிறைய பயன்படணும்னா நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பழக்கப்படுத்த முடியும். அப்போ நம்ம தினமும் நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை பயன்படுத்தணும். அதிகாலை அப்படின்றது என்னது, நம்ம எழுந்தவொடனே வர்றது அதிகாலையில இல்ல, ஏர்லி மார்னிங்ன்றது 4 to 5, 6. இந்த நேரங்களை நம்ம என்ன பண்ணணும், இருட்டோடன்றது அந்த டைம் தான், 4 to 5, 6. இந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், எழுந்து நம்ம வந்து ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அப்படிதான் ஜெபிச்சாரு. அப்போ ஏன் நம்ம அதிகாலையில் நமக்கு இதெல்லாம் தெரியுது, இயேசு கிறிஸ்து அதிகாலை எழுந்து ஜெபிச்சாரு, நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் விரும்புறாருன்னு தெரியுது. ஆனா வந்து நம்ம வந்து அது ஏன் நம்ம செயல்படுத்த மாட்டுக்கிறோம் அப்படின்னா, முதலாவது என்ன அப்படின்னா, நம்ம அதிகாலையில ஜெபிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னன்றது நம்ம என்ன பண்றதில்ல, புரிந்து கொள்றதே
இல்ல. ஏதோ காலையில எந்திச்சு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாம் என்ன? அப்படின்னு நம்ம என்ன விட்டுடுறோம் அதை லேசா. ஆனா, அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? மறந்து போகக்கூடியவங்களா காணப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு வல்லமையா ஊழியம் செஞ்சதுக்கு அவர் பிதாவோடு என்ன பண்றாரு? டெய்லி வந்து ஜெபிச்சாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு பாவமான இந்த காலகட்டத்துல வாழ்றோம். பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிறோம். மோசமான சொசைட்டியை பார்க்கிறோம். எங்கும் பாவம் பெருகி போய் கிடக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஆண்டவருக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இந்த ஏர்லி மார்னிங் பிரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்படி வந்து ஜெபிச்சாரோ, காலையில எழுந்து ஒரு பாட்டு பாடி நம்ம பாவங்கள் எல்லாம் கன்ஃபஸ் பண்ணி கர்த்தரை சுதிச்சு ஸ்தோத்தரிச்சு நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் நம்ம தினமும் ஆண்டவர் சமூகத்துல அதிகாலையில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வந்து தரக்கூடிய ஒரு தேவனா இருக்கார். அப்போ நம்ம ஏன் அதிகாலை ஜெபிக்கிறதுல தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம மறந்துடுறோம். அதாவது அதிகாலை ஜெபிச்சா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுன்றது நமக்கு தெரியாம போயிடுறோம். அதுவும் முதலாவது. ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்குறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? இப்ப என்ன பண்றோம்? காலையே எழுந்துச்சு எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்? நம்ம சரீரம் ஒத்து கொடுக்க மாட்டேங்குது, நம்ம தூக்கம் வருது, இல்ல வந்து ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கண்ணு முழிச்சு நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அசட்டையா என்று நம்ம சரீரத்தை வந்து அடக்கி ஒடுக்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்றதுல விரும்புறது இல்ல இல்லைங்களா? நம்ம வந்து கஷ்டப்படுறத நம்ம வந்து விரும்புறது இல்லை. நிஜமாகவே அதிகாலையில் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாரும் தூங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? விழித்து தூக்கம் வருதான் எழுந்து. ஆனா அந்த சமயத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் போது சரீரமும் கஷ்டப்படும், நமக்கு மனசும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அத வந்து நம்ம என்ன பண்றோம்? பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரீரத்தை வந்து அடக்கி ஒடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுவாங்க சில பேர், சில விஷயங்களை நம்ம 40 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம சரீரம் என்ன பண்ணிடும்? வந்து பழகிடும் அப்படின்னுவாங்க. அப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 40 நாள் நம்ம அலாரம் வச்சு ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்து பழகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க. நம்ம சரீரமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக். அதுவா என்ன பண்ணும்? நம்மள எந்த அலாரம் இல்லாம 5 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விஷயங்கள், இந்த விஷயத்தில் மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப ஹிந்துஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹிந்து மக்கள் தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? காலையில சீக்கிரமா எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு, இன்னும் அது இந்த ஐப்பசி மாசம் இந்த கார்த்திகை மாசம் எல்லாம் பார்க்கும்போது காலையில சீக்கிரம் மார்கழி மாசத்துல பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? கோயிலுக்கு போய் பஜனை பாடுறது அதெல்லாம் பாக்குறோம். அப்போ அவங்க எவ்வளவு ஒரு அதுவும் சில மக்கள் என்ன பண்றாங்க? அந்த நேரத்துல வந்து இப்ப நான்லாம் ஹிந்து குடும்பத்துல இருந்து வந்ததுனால அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு வந்து போவாங்க. அப்ப அழியக்கூடிய கண்ணும் காணாத இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடிய மக்களே அந்த தெய்வத்துக்காக தங்க சரீரத்தை என்ன பண்றாங்க? எவ்வளவா வந்து ஒடுக்கி அந்த விக்கிரகத்துக்காக கீழ்ப்படுத்துறாங்க. ஆனா நம்ம உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு தேவனுடைய ரட்சிப்பு நம்ம அறிந்திருக்கிறோம். உண்மையான கர்த்தர் யாருன்னு நமக்கு தெரியும். ஜெபத்தோட வல்லமை நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த மாதிரி நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நம்ம கீழ்ப்படுத்தாம நம்ம என்ன பண்றோம்? நம்ம சரீரம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம எப்ப எழுந்துக்கிறோமோ அப்ப எழுந்து ஜெபிக்கிறோம். எப்ப நம்ம வந்து வந்து ஃப்ரீயா இருக்குமோ அப்போ வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களா நம்ம வந்து காணப்படுறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? வந்து நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3வது பார்க்கும்போது அதிகாலை எழுந்து ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமானது அப்படின்றது நம்ம தெரியாம இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அந்த பெஸ்ட் டைம் கர்த்தருக்கு நம்ம வந்து வாசிக்கிறோம். அதிகாமத்துல இருந்து ஆண்டவர் எதை வந்து அதிகமா வந்து விரும்புறாரு? கடவுளுக்கு முதன்மையாக கொடுக்கக்கூடிய பெஸ்ட் டைம், பெஸ்ட் பொருள், தலையேற்ற முதல் பலனானது. இப்போ அததான் வந்து கடவுள் என்ன பண்றீங்க? சமூகத்துக்கு நீங்க கொண்டு வந்து அர்ப்பணிங்கன்றார். நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது பாக்குறோம். ஆட்டுக்கடாக்களையும் காளைகளையும் செலுத்தும் போது நல்ல ஒரு பழுதற்ற காளைகளை வந்து செலுத்தணும். இந்த ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடியதை வந்து தேவனுக்கு செலுத்தணும். அப்படி முதல் பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்படி நிறைய சொல்லுவாரு. ஏன்னா இந்த பெஸ்ட்டை வந்து தேவனுக்கு கொடுப்பதுதான் ஆண்டவர் வந்து விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
இந்த பெஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, குடுக்கறது இல்ல. காலையில எழுந்துக்கிறோம், எல்லா வேலைகளும் செய்யறோம், சமைக்கிறோம், துணி துவைக்கிறோம், வேலைக்கு போறவங்கன்னா வேலைக்கு போறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இருக்கக்கூடிய கொஞ்சம் எனர்ஜில பக்கத்து வீட்டுல பேசுறது, அங்க பேசுறது, போன்ல பேசுறது, வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, இது எல்லாம் பண்ணிட்டு கடைசியா நம்ம சரீரம் சோர்ந்து போய் அப்பாடான்னு தூங்குற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு 5 நிமிஷம் கொடுத்துட்டு நம்ம ஜெபிச்சுட்டு படுத்துடுறோம் இல்லைங்களா? அதுதான் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெஸ்ட் டைமா. இப்படி கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி நம்ம ஜெபங்களை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? அப்படி வந்து நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு அநேக மக்கள் நம்ம அப்படிதான் பண்றோம். காலையில் எழுந்து உலகப்புறமான எல்லா காரியங்களையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா என்ன பண்றோம், காலையில் எழுகிறோம், படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், சாயந்தரம் இருந்து ஹோம் ஒர்க் பண்றோம், டியூஷன் போறோம், மத்த இடங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா நம்ம என்ன பண்றோம், 10 மணிக்கு வந்து கொட்டாய் வர நேரத்துல நம்ம என்ன பண்றோம், 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு படுத்துடுறோம். அப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் எப்படி கேட்பார்? இதுவே வந்து அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிச்சு நம்ம கடவுள் கொடுக்கக்கூடிய எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு அந்த நாளை நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப கர்த்தர் யாரோட ஜெபங்களை கேட்பார்? அதிகாலையில் எழுந்து தூக்கத்தை வெறுத்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை கேட்பாரா? எல்லா வேலையும் செஞ்சு டயர்டாகி சரீரம் வந்து ஓஞ்சு போற நேரத்துல ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாரா? யார தேவன் ஆசீர்வதிப்பாரு? யார தேவன் பயன்படுத்துவார்? அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறத வந்து தேவன் விரும்புறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், புரிந்து வைத்துக்கொள்ள வேணும். இந்த பெஸ்ட் டைம், இந்த பெஸ்ட் டைம்னா காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பெஸ்ட் டைம். நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்கக்கூடிய அந்த 4-5 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சமூகத்தை நம்மளுடைய காரியங்களை வந்து ஆண்டோட சமூகத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து விரும்பக்கூடிய ஒரு ஒரு பெரிய பலியா என்னுடைய உன்ன நேரத்தை என்கிட்ட குடுன்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்தை நம்ம வந்து குடுக்கறதே இல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து இந்த அதிகாலையில ஜெபித்தால் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம வந்து அறிஞ்சிருக்கணும். அது வந்து நம்ம வந்து அதிகாலை ஜெபிச்சா நமக்கு என்ன ஆகும், அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடியதா இருக்குதுன்றத நம்ம அறிஞ்சிருக்கணும். அது வந்து தேவன் விரும்புகிறார் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நம்ம கீழ்ப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், இந்த பழக்கத்தை நம்ம பழக்கப்படுத்தணும்ன்றத கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அறிந்திருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஏன் அதிகாலை நேரத்தை வந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் நம்ம வந்து அதிகாலையில போய் ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோம், பிரசங்கங்களை கேட்டிருக்கோம், வாசிச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தா, காலையில எழுந்த உடனே நம்ம மனுஷர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், தேவன் கிட்ட நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே என்ன பண்றோம், இப்பெல்லாம் செல்போனை தான் நம்ம என்ன பண்றோம், எடுத்து வச்சுக்கிறோம். நெட் ஆன் பண்ண உடனே யார் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க, யார் நமக்கு சேட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். ஆனா அது முக்கியமான ஒரு காரியம் இல்ல. முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நான் மனுஷங்கிட்ட பேசுவதற்கு முன்பாக நான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம், எனக்கு பிடிச்சவங்களை நான் குட் மார்னிங் சொன்னேன், அவங்க மூஞ்சில போய் கண்ணை முழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம தேவனை நான் பார்க்கணும் அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் தெரிந்திருக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா தேவனை தான் நம்ம உலகத்துல என்ன பண்றோம், அதிகமா நேசிக்கக்கூடியவங்களா இருப்போம். இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், யார் அதிகமா நேசிக்கிறவங்களோ அவங்களதான் நம்ம இப்ப பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? நம்ம இருதயம் எங்க இருக்கு, நம்ம பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயும் நம்ம இருதயம் இருக்குன்ற மாதிரி நம்ம இருதயத்துல வந்து யார் இருக்காங்களோ அவங்களதான் பார்க்கணும்னு நமக்கு தோணும். அப்போ நம்ம இருதயம் ஃபுல்லா யார் இருக்கணும், தேவன் தான் இருக்கணும். அப்ப நான் காலையில் எழுந்த உடனே நான் அதிகமா நேசிக்கக்கூடிய தேவன் சமூகத்துல போய் நான் ஃபர்ஸ்ட் தேவனுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு ஹலோ ஹாய் நான் வந்து சொல்லக்கூடியவரா இருக்கணும். நான் மனுஷங்கிட்ட பேசுவதற்கு முன்பாக நான் தேவன்கிட்ட வந்து முதலாவது பேசக்கூடியவங்களா இருக்கணும். நான் வந்து முதலாவது வந்து நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், மனுஷர்களை பார்க்க கூடாது, மனுஷங்கிட்ட பேசக்கூடாது, நான் தேவன் கிட்ட போய் தேவன் பேசுறதையும் நான் தேவன்கிட்ட பேசுறதையும் வந்து கர்த்தர் கவனிக்கணும்ன்றத வந்து தெரிந்து வைத்திருக்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அதிகமான பலனையும் கிருபைகளையும் அந்த நாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள
முடியும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன், சரீரமா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், என்னால முடியல. பிள்ளைகள் வளர்ப்பலா இருக்கட்டும், இல்ல குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த சமுதாயத்துல என்னால வாழ முடியல, எனக்கு பலன் இல்ல அப்படின்னு நம்ம வந்து சில சமயம் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போறோம். இப்ப இந்த சோர்ந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம டெய்லியும் கர்த்தர் சமூகத்துல முதலாவது போய் நம்ம ஜெபிக்காம இருந்திருப்போம். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் முதலாவது ஜெபிச்சு வராங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த நாளுக்குரிய பலனையும் கிருபைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தேவன் தரக்கூடியவரா இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் வந்து நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து இருட்டோட எழுந்து போய் அதிகாலையில ஜெபிச்சாரு? அவர் அடுத்து அந்த நாள் செய்யக்கூடிய மினிஸ்ட்ரிக்கான பலனையும் கிருபைகளையும் என்ன பண்றாரு, பிதாவுகிட்ட இருந்து பெற்றுக்கொள்றாரு. இப்ப நம்ம செல்போன் வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம். செல்போனை நம்ம என்ன பண்றோம், இப்ப வெளியே போறோம்னா நைட்டு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் போட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லா அந்த செல்போனை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சார்ஜ் இருந்தாதான் செல்போன் என்ன ஆக முடியும், ஒர்க் பண்ண முடியும், நமக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவோம், அந்த செல்போனை சார்ஜ் பண்ணி வச்சுக்குவோம். அதே போல கார்ல பெட்ரோல் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், லாங் டிராவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், பெட்ரோலை ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ அதே மாதிரிதான் நம்மளோட சரீரத்தையும் ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம ஜெபிச்சு பரிசுத்த ஆவியின் வல்லமையை காலையில பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் அந்த நாள் நம்ம வந்து கடந்து போவதற்கான பலனையும் கிருபைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு தருகிறார் இல்லையா. ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம எப்படி நம்ம அந்த நாளை நம்ம வந்து கடந்து போக முடியும்? கர்த்தர் பலனே தராத போது எப்படி நம்ம மீதி இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரங்களை எப்படி நம்ம செலவு பண்ண முடியும்? எப்படி நம்ம கடந்து போக முடியும்? எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? நம்மளால முடியவே முடியாது. அப்ப நம்ம மனசும் சரீரமும் என்ன ஆயிடும், டயர்ட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய சமூகத்துல வந்து நம்ம டெய்லியும் போய் ஜெபிக்கும் போதுதான் அன்னைக்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் என்ன பண்றாரு, தேவன் தராரு. இன்னைக்கு வந்து ஆன்டி எல்லாம் சொல்லுவாங்க, கிரேஸ் ஆன்டி எல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து இப்ப 80 வயசு ஆச்சு. ஆனா அவங்க சொல்றத இன்ன வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில எழுந்து ஜெபிக்கக்கூடியவங்களாதான் இருக்காங்கன்னு சொல்லி. எவ்வளவு வயசானாலுமே அவங்க வந்து அதிகாலையில எழுந்து என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு அவங்க எந்திரிச்சு ஜெபிச்சிருவாங்க. ஏன்னா எப்படி எதுக்காக சொல்றேன்னா, அவங்க வாழ்க்கையில இம்மட்டும் ஊழியங்களை கடந்து வந்ததுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய சரீர பலனோ, அவங்களுடைய சொந்த புத்தியோ, அவங்களுடைய கிருபையோ இல்ல, கர்த்தர் கொடுத்த பலன் கிருபை. எப்படி அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா, தேவ சமூகத்துல என்ன பண்றாங்க, அதிகாலையில வந்து அவங்க ஜெபிக்கக்கூடிய போது அவங்க கர்த்தர் அந்தந்த நாளுக்கான பலனையும் கிருபைகளை என்ன பண்றாரு, தர்றாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நமக்கு பலன் வேணும், கிருபை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல அதிகாலையில வந்து பலன கிருபையும் பெற்றுக்கொள்ளணும். அடுத்து பார்க்கும்போது ஏன் நம்ம அதிகாலையில் ஜெபிக்கணும்னா, அன்னைக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் புத்திமதிகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, காலையில தான் தருவார். சரிங்களா. இப்ப நம்ம காலையில போய் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு வேதத்தை வாசிக்காம நம்ம அந்த நாளை கடந்து போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படின்றத தேவன்கிட்ட பேசாம நம்ம அந்த நாளை கடந்து போயிட்டு கடைசியா நம்ம தூங்கும் போது என்ன பண்ணுவோம், தவறான ஒரு பாதையில நம்ம வந்து போயிருப்போம். அப்ப இந்த ஆண்டவர் ஏன் இந்த வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு நம்ம கர்த்தர்ட்ட போய் என்ன பண்ணுவோம், குறை சொல்லுவோம். ஆனா அதுவே நம்ம காலையில போய் ஃபர்ஸ்ட் சமூகத்துல போய் தேவன் சமூகத்துல ஜெபிச்சு வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வேதத்து மூலம் நமக்கு என்ன பண்ணுவாரு, இந்த காரியங்களை செய்யலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா வேண்டாமான்ற எல்லா ஆலோசனைகளையும் வழிநடத்தலையும் என்ன பண்ணுவாரு, நமக்கு தருவார். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், தவறுகள் வந்து செய்ய மாட்டோம். ஒரு மனுஷன் வந்து மேற்கு நோக்கி பயணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு பக்கம் போகணும் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான், மேற்கு நினைச்சிட்டு காலையில என்ன பண்றான், பயணத்தை தொடங்கி அவன் என்ன பண்றான், கிழக்கு பக்கம் போயிட்டு இருக்கான். போனதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்றான், திசை காட்டு கருவியை பார்த்துட்டு ஐயோ நான் தப்பா வந்துட்டேனே, நான் வந்து வேற சைட்ல வந்துட்டேனே அப்படின்னு வந்து எப்ப நினைக்கிறான், அந்த தவறான ஒரு பகுதியில போனதுக்கு அப்புறம் அந்த திசை காட்டு கருவியை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றான், தவறா நடந்து வந்துட்டோன்றத வந்து புரிந்து கொள்றான். அதே மாதிரிதான் நம்மளும் காலையில எழுந்து தேவ சமூகத்துல போய் வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, இது செய்யலாமா வேண்டாமான்னு கடவுள்கிட்ட ஆலோசனைகளையும் வசனங்களையும் பெற்றுக்கொண்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம சரியான பாதையில என்ன பண்ணுவோம், போயிட்டு இருப்போம்.
ஆனா நம்ம கடவுள்ல ஃபர்ஸ்ட் தரிசிக்காம, கடவுள் சமூகத்துல நம்ம போகாம, நம்மளுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் செஞ்சுட்டு நாட்களை முடிக்கும் போது நம்ம பார்க்கும்போது இவ்வளவு தவறுகள் எப்படி நடந்துச்சு, ஏன் அனுமதிச்சாரு தேவன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிப்போம், கட்ட சொன்னது மிஸ் பண்ணிட்டு முடிக்கும் போது நம்ம தேவ சமூகத்துல போகும்போது தவறாதான் நம்ம வாழ்க்கை போய் முடியக்கூடியதா இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், ஒரு பயணத்தை வாழ்க்கையில டெய்லி நம்ம வந்து தேவனுடைய விசுவாசமான பயணத்தை நம்ம தொடங்குறோம், ஓடுறோம். அப்போ அந்த பயணத்தை தொடங்கும் போது ஓடும் போது கர்த்தர் சமூகத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு நம்ம வந்து தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அந்த அதிகாலையில போய் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜெபிச்சாரு அப்படின்னா, அதே போல நம்ம வாழ்க்கையிலுமே வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம வந்து கஷ்டப்படுறோம், இந்த சூழ்நிலை சமாளிக்க முடியல, இது திராணிக்கு மேலாக இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம வந்து புலம்பும் போது நம்ம முதலாவது செய்வது என்னன்னா, அதிகாலையில போய் கர்த்தரோட சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை வந்து பயன்படுத்தணும். நீங்க யாரோட வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, வேதத்துல எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, பழைய மிஷினரியோட பயோகிராபியை நீங்க வாசிச்சு பாருங்க, யாரெல்லாம் வந்து கடவுளோட சமூகத்துல அதிகாலையில முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னோட திட்டத்துல பயன்படுத்துறாரு, அவங்கள அதிகமா வந்து யூஸ் பண்றாரு. அவங்கள வந்து எல்லா விதத்திலயும் ஆண்டவர் என்ன, அவங்களுக்கு பலனையும் கிருபைகளையும் ஞானத்தையும் புத்தியும் தந்து தம்ம ராஜ்யத்துல என்ன பண்றாரு, அதிகமா பயன்படுத்துறாரு. அப்படிப்பட்ட மக்களை தான் என்ன பண்றாரு தேவன் கனம் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நிறைய ஜான் வெஸ்லியா இருக்கட்டும், வில்லியம் கேரியா இருக்கட்டும், இல்லையா, அவங்களோட வாழ்க்கை பயோகிராபில நீங்க படிச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில எழுந்து ஹட்சன் டெய்லர்ல என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் கூட அவளை வந்து முழங்கால வந்து நிற்கும் போது சூரியனை வந்து பார்க்காம போனதுல, சூரியன் உதிக்கிறத பார்க்காம போனதுல நம்ம பாக்குறோம். அப்போ அனுதினமும் அவர் என்ன பண்ணுவாரு, சீனாவுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம் என்னன்னா அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். தேவன் அந்த ஜெபங்களுக்கு விட்டதை என்ன பண்றாரு, ஹட்சன் டெய்லர் ஜெபங்களை கேட்டு சீனா முழுவதும் வந்து ரட்சிக்க தேவன் உதவி செய்தார். அப்ப நம்ம குடும்பத்திலயும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல என் குடும்பத்தை நல்ல ஒரு மனைவியா என்னால கட்ட முடியல, இல்ல பிள்ளைகளை வந்து என்னால வந்து நன்றாக வளர்க்க முடியல, இந்த சூழ்நிலை என்னை வந்து ஏன் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கறதுல அர்த்தமே இல்லை. நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இந்த அதிகாலை ஜெபம் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இத வந்து பழக்கப்படுத்தணும். இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நீங்க ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எழுந்து ஜெபிச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஆட்டோமேட்டிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம், 5 மணி ஆனா நமக்கு வந்து கண் விழிப்பு வந்துடும், நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அந்த நேரத்துல பிள்ளைகளோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, உலகத்தோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நம்ம சரீரம் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம மைண்டு, நம்மளுடைய ஹெல்த் எல்லாமே எப்படி இருக்கும், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு இருதயத்தையும் அந்த மைண்டை, அது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்க கர்த்தரை என்ன பண்ணணும், நேசிக்கணும்ன்றாரு. அப்ப அந்த முழு பலம் முழு ஆத்மா முழு இதுன்றது நம்ம கர்த்தர் சமூகத்துல நம்ம எல்லாம் ரெஃப்ரெஷ்ஷான அந்த இருதயத்தை எடுத்துட்டு போய் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல நம்ம கொடுக்கணும். நம்ம ரெஃப்ரெஷ் அந்த மனசை எடுத்துட்டு போய் கர்த்தாவே இந்த காலை பொழுதுல நம்ம தேடுற ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படியே நம்ம ஜெபிக்கும் போது நிஜமாகவே ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை வாழ முடியலையே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, இந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து போகலையே அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் அதுக்கான தேவையான கிருபைகளையும் பலனையும் நமக்கு அனுதினமும் என்ன பண்றாரு தராரு. எப்படி ஒரு செல்போன் வந்து டெய்லியும் சார்ஜ் ஆகி அது ரன் ஆகுதோ அதே போல தேவ சமூகத்துல நம்ம போய் தேவன் ஜெபிக்கும் போதும் வேத வாசிக்கும் போதும் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் இது எல்லாமே தேவன் என்ன பண்றாரு, பலப்படுத்துறாரு. அது ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்து டெய்லி நம்ம சமைக்கக்கூடிய காரியங்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்க எல்லா வேலைகள், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், மற்ற பாத்திரங்கள் வளர்க்கறது, கிளீனிங் பண்றது, பிள்ளைகளை வளர்க்கறது, பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, குடும்பத்துல கணவனை பாக்குறது, நம்மளுடைய சரீரத்தை பாக்குறது, நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள், நம்மளுடைய மினிஸ்ட்ரி, இப்படி எல்லா வேலைகளும் செய்வதற்கான பலன் எங்க கிடைக்கும், தேவ சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும். இது எந்த ஒரு மேஜிக் நமக்கு மிராக்களோ எதுவுமே
நடக்க. நீங்க டெய்லி போய் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு பாருங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இதை சமாளிக்க முடியல, என்னால ரன் பண்ண முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இது என்னோட பலனுக்கு மிஞ்சி இருக்கு, என்னால ஃபேஸ் பண்ண முடியல, அப்படி யாரெல்லாம் நம்ம வந்து வருத்தப்படுறோமோ அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ரத்த சமூகத்துல போய் அதிகாலை 5 மணி எழுந்து நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஏன்னா அதுக்கு வேதத்துல சாட்சிகள். இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபிச்சார். இயேசு கிறிஸ்துவோட நம்ம பிஸியா இருக்கோமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது அவ்வளவு பிஸியா இருக்காரு. அவர் சுற்றி அவ்வளவு ஜனக்கூட்டங்கள் இருக்காங்க. எப்பவுமே 12 சீஷர்கள் இருந்துட்டே இருக்காங்க. அதோட பிளஸ் சிஸ்டர் சகோதரிகள் இருக்காங்க. அநேக திரளான மக்கள் என்ன பண்றாங்க, இயேசு கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த வேலைகளையும் செய்யறாரு. ஆனா அதுக்கு முன்பாக அதிகாலையில் என்ன பண்றாரு, இருட்டோட எழுந்து பிதாவு கிட்ட போய் அவர் ஜெபிக்கிறாருன்னு பாக்குறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையுமே எழுந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லா நம்மளால முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வேலைகள் இருக்கு, நம்ம என்ன பண்ணோம், முதலாவது நம்ம வந்து நம்ம தூக்கத்தை குறைச்சிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கலாம் அப்படின்றது முடிவெடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த முடிவுல வந்து நம்ம உறுதியா இருக்கணும். நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க. அதாவது என் வாழ்க்கையில நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். அதாவது அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கிறதுனால என் ஹெல்த் வீக் ஆயிடும், எனக்கு தூக்கம் கெட்டு போயிடும், நான் ஹெல்த் அதனால என் பிள்ளை எனக்கு வந்து சரீரம் வீக் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை. யாரெல்லாம் அதிகாலையில ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஹெல்த், பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பலவீனத்துல அவருடைய பலனை கொடுத்து என்ன பண்றாரு, அப்போ என்னோட வாழ்க்கையில நான் என்ன பண்ணிருக்கேன், அத வந்து காலையில 5 மணில இருந்து 6, 7, 8 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ப்ரே பண்ணிட்டே இருப்போம். சோ அந்த ஒரு ப்ரேயர் லைஃப் வந்து எனக்கு யூத்ல வந்து கிடைச்சது. அப்புறம் எபி குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எபி பிறந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு அந்த அதிகாலை ப்ரேயரை நான் என்ன பண்ணேன், கண்டினியூ பண்ணிட்டு தான். அந்த காலையில எழுந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் குவாய்ட் டைம் எடுக்கிறதையும் வேதத்தை வாசிக்கிறது ஜெபிக்கிறது தான் இருந்தது. அப்போ 3 குழந்தைங்க, நான் 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு அது பிரச்சனை இல்லாம இருந்தது. ஆனா 4வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுல என்னால என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. அது காலையில எழுந்து அதிகாலை ஃபர்ஸ்ட் டைம் என்னால கொடுக்க முடியல. ஆனா பார்க்கும் போது அது அந்த காலையில எப்பெல்லாம் ஜெபிச்சனோ அப்பெல்லாம் அதிகமான கிருபைகளையும் பலனையும் ஆண்டவர் என் வாழ்க்கையில தந்தாரு. குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை வளர்க்க, ஊழியங்களை செய்ய, ஹாஸ்பிட்டாலிட்டி காட்ட, இதுக்கு எல்லாம் சமைக்கிறது, பாத்திரத்தை விளக்குறது, மக்களை வந்து பராமரிக்கிறது, இதுக்கெல்லாம் பலன் எப்படி கிடைச்சதுன்னா அதிகாலையில ஜெபிச்ச ஜெபம். அப்ப 4 குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் அது கண்டினியூ பண்ண முடியாம பகல்ல கிடைக்கிற நேரத்துல ஜெபிக்கும் போது அந்த பலன் கிருபையெல்லாம் எனக்கு குறைந்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றேன், மறுபடியும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக மறுபடியுமா வந்து இந்த ஏர்லி மார்னிங் பிரேயரை வந்து எழும்புவதற்கு தேவன் வந்து உதவி செய்தார். அப்போ அது பழக்கம் தான், நம்ம சரீரத்தை வந்து பழக்கப்படுத்துறது. அப்போ வந்து காலையில எழுந்து சில சமயம் டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், தலை சுத்தல் வந்ததுக்கு அப்புறம் காலையில எழுந்து ஜெபிச்சா நமக்கு தலை சுத்தல் வந்துடும், வீக் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா வந்து நிஜமாவே இல்ல. எப்பெல்லாம் காலையில எழுந்துக்கிறோம் அன்னைக்குதான் அதிகமான வேலை செய்வேன், அதிகமான ஒரு பலனை கொடுப்பாரு, அதற்காக அதிகமான ஜெபிப்பதற்கும் ஜீவிப்பதற்கும் கிருபை கொடுத்தாரு. சில பேர் கேட்பாங்க 4 குழந்தை எப்படி வளர்த்துரு, அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்றோம்னா தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறது மூலம் தேவன் தரக்கூடிய பலன். இதுவே நான் வந்து ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு ஏதா அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு அந்த அதை வந்து உணர்வேன் நானு. அதுக்கான பலனையும் கிருபையும் எனக்கு வந்து கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்னு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம அதிகாலையில நம்ம வந்து போய் ஜெபிக்கல அப்படின்றத வந்து தேவன் உணர்த்துவார். அப்போ என் வாழ்க்கையிலேயே நான் அதை டேஸ்ட் பண்ணிருக்கனால நம்ம வாழ்க்கைய வந்து நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையா நம்ம முடிக்கணும் அப்படின்னா இந்த ஏர்லி மார்னிங் பிரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஜமாகவே அதுதான் நம்மளுடைய
வாழ்க்கைக்கு சக்சஸ். நீங்க எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நல்ல மனைவியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா, இல்ல ஸ்டூடெண்டா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்துல போய் அதிகாலையில் நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு மாற்றி போடக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம வந்து எபிரேயர் 5:7 ஒரு வசனம் வாசிப்போம், அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5:7 இயேசு கிறிஸ்து வந்து இங்க ஜெபிக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்க வந்து இயேசு கிறிஸ்துவோடைய பிரேயரை பத்தி இங்க என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ இங்க என்ன பண்றாரு, பிரேயரன் போது எப்படி ஜெபிக்கிறான்னு பாக்குறோம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் சமூகத்துல அழுது ஜெபிக்கிறது வந்து பாவம்னு நினைக்கிறோம். அழுதெல்லாம் ஜெபிக்கணுமா, கண்ணீர் விட்டு ஜெபிக்கணுமான்னு நினைக்கிறோம். ஆனா வந்து அது தவறு. கர்த்தர் எப்படி ஜெபிச்சிருக்காரு, கண்ணீர் விட்டு ஜெபிச்சாரு, பலத்த சத்தத்தோட ஜெபித்தாரு, விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் பண்ணாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம தனியா உட்கார்ந்து என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுகணும். தேவன் கண்ணீரை காண்கின்ற தேவன் இல்லையா, நம்மளோட கண்ணீரெல்லாம் துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிற தேவன். இப்போ கடவுளோட சமூகத்துல நம்ம ஒரு காரியத்துக்காக கண்ணீர் ஜெபிக்கிறத தேவன் பாரு, அதை பார்த்து நமக்கு அந்த பிரச்சனைக்காக கண்ணீரை மட்டும் துடைக்கிற தேவன் இல்ல, கண்ணீருக்கு உள்ள இருக்கக்கூடிய பின்னால இருக்கக்கூடிய பிரச்சனையும் மாற்றி போடுகிற தேவன் நம்மளுடைய தேவன். அப்போ நம்ம ஜெபிக்கின்றது வந்து சும்மா நம்ம வந்து கடமைக்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறது இல்ல, கண்ணீரும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், பலத்த சத்தத்தோடு இருக்கணும், அழுது நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா. தேவ சமுத்திரம் அப்படிலாம் ஜெபிக்க கூடாது. அப்படிலாம் ஊற்றி நம்ம கஷ்டம் அப்படி ஜெபிச்சாரு, வியாகுலத்தையும் கஷ்டங்களையும் என்ன பண்றாரு, ஊற்றி கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு வந்து ஜெபி. அப்ப தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், கண்ணீரோடு அழுது ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுவும் இயேசு கிறிஸ்துவோடைய பிரேயரோடைய மாடல். இப்போ அதிகாலையில ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, நம்ம சும்மா முனிங்கிட்டு இப்படியே அமைதியா இருந்துட்டு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு அப்படி போகக்கூடாது. நம்ம வந்து கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு நம்ம இருதயங்களை ஊற்றி நம்ம அதிகமா அழுது நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களாக இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா காண்பித்து போயிட்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும், இந்த அயல்மனை பெயரை நம்ம என்ன பண்ணணும், நிறைய மக்கள் வந்து ருசிச்சிருக்காங்க இந்த பெயரை, அது அநேக ஆசீர்வாதங்களை வந்து பெற்றிருக்காங்க. இப்ப நம்மளும் என்ன பண்ணணும், பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா ஒரு சமயம் முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து அப்படின்னு நம்ம பயப்படவே
ஹலோ, ம் சரிதா? இல்ல சரியா கேக்கலையே, முடிச்சிட்டீங்களா? இப்ப எவ்வளவு நேரம் கேக்கல? கடைசியாவா இல்ல இப்பதானா? ஆமா, ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் சரியா கேக்கல, விட்டு விட்டு வெளில போயிட்டு போயிட்டு வந்துச்சு. ஆமா ஆமா, அதான் டவர் கிடைக்கல. முடிச்சாச்சா? நான் முடிச்சு சொல்லிட்டேன். ஆனா வந்து அது கேட்டுச்சான்னு தெரியலையே கடைசியா. அதான் கடைசியா சரியா வரலையே. அந்த லாஸ்ட் 2 மினிட்ஸ் சுத்தமா வரலக்கா, அது வேணா கூட திருப்பி சொல்லிருங்க. எதுப்பா, எதுல வரைக்கும் கேட்டுச்சு உங்களுக்கு? எபிரேயர் வாசிச்சேன், அது கேட்டுச்சா? அது கேட்டுச்சுக்கா. கண்ணீரோடு பலத்தமா ஜெபிக்கணும்ட்டு அது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல கேட்கல. அது வந்து அதுக்கப்புறம் கன்க்ளூட் தான் பண்ணினேன். அதுக்குள்ள அது கட்டாய போயிடுச்சு. அதுவும் பிரச்சனை இல்ல. வாழ்க்கையில நம்ம வந்து இந்த அதிகாலையில் ஜபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம வந்து பழக்கப்படுத்தி உதவி செய்கிறாங்க. ஏன்னா அதிகாலையில் ஜபிக்கும் போது நமக்கு பலவீனங்கள் வராது, நமக்கு பலன் தான் வந்து கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த அதிகமான நேரம் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதிகமான கிருபைகளையும் பெற்ற முடியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்கு மாதிரியை வந்து வச்சுட்டு போயிருக்காரு. சோ அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நம்ம வெற்றிக்கான ஒரே ஒரு வழி நம்ம வந்து தெய்வ சமூகத்துல எழுந்து ஜெபிக்கிறது தான். சோ அது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பின்பற்றாமல் இருக்காம அதைப்படி செய்வதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. சோ அந்த கேட்ட செய்திகளுக்காக நம்ம யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.